அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அப்படி 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்திலே திரும்பு. ஆமென். ஆண்டவர் பாருங்கள், இஸ்ரவேல் பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியா தீர்க்கதரிசி அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிற அந்த காலகட்டத்திலே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நீ மனம் திரும்ப உனக்கு ஒரு தருணம் இருக்கிறது. இதே வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அவருடைய 20வது வசனத்திலே அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக, அதாவது முழு உலகத்திற்காக அவர் பலியாகிறதற்கு முன்பாக அவர் எருசலேமுக்கு பவனியாக போகிறார். கழுதையின் மேல் ஏறி திரளான ஜனங்கள் யூதருடைய ராஜா அல்லவிட்டால் தாவீதின் குமாரன் ஓசன்னா என்று சொல்லி பெரிய ஆரவாரத்தோடு அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே அவர் பாருங்கள் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை 20வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 20 அதனுடைய 42 உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிவாயானால் அது உனக்கு எப்படி இருக்கும்? நலமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 19வது அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் அதை வாசிக்க கேட்கிறோம். பாருங்கள், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, அப்போ உன்னுடைய சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், நீ ஆமென் பாருங்கள், அதை அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன் கண்களுக்கு அது மறைவாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்திற்கு வழி. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நிறைய வாலிப பிள்ளைகளுடைய கண்களுக்கு இன்னைக்கு இயேசு மறைவாக இருக்கிறார். வேத வசனம் மறைவாக இருக்கிறது. சபை சத்தியம் மறைவாக இருக்கிறது. நோவாவின் காலத்துல பேழைக்குள்ள வந்தவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் அந்த ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. இதே போலதான் உலக ரட்சகர் இயேசு. வாயை திறந்து சொல்லுங்க, யாரு? உலக இயேசு. அந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணணும். இயேசு உலக ரட்சகர். ஒரு இனத்திற்கோ ஒரு ஜனத்திற்கோ அல்ல, எல்லா பாஷை பேசுகிற ஜனங்கள் எல்லா ஜனத்திற்கும் இயேசு ரட்சகர். இயேசு உலக ரட்சகர். முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவர். உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்த இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், ஜீவன் என்கிறது இன்றைக்கும் மனிதன் என்ன செய்யாமல் இருக்கிறான்? அறியாமல் இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரணத்துக்கு முன்பாக அவர் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், அந்த தேசத்தை பார்த்து அழுகிறார். இயேசு கண்ணீர் விடுகிறார். இயேசு பாருங்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார். அழகான தேசம், அழகான இந்த ஜனங்கள் இதெல்லாம் இடிக்கப்பட போகிறதே. எருசலேமிலே பாருங்கள், இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் அல்லவிட்டால் சாலமோன் கட்டின தேவாலயமாக இருக்கட்டும், ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இப்பொழுது மீதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாருங்கள் நிலையில் இந்த தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரை எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அதுதான் அவருடைய மிகுந்த இரக்கம், அவருடைய உருக்கமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எருசலேமுக்கு சமாதானத்துக்காய் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிற விண்ணப்பத்துல ஆமென் ஒன்று, அதை நாம் ஜெபிக்க மறந்துவிடக்கூடாது. எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள்
பிள்ளைகளுக்காக அழுங்கள், ஒரு பின்மாறி மழைக்காக என்ன செய்யுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுகிற விண்ணப்பம். ஆமென். பாருங்கள், இந்த ஜெபங்களை எல்லாம் நாம் அதிகமாக ஏறெடுக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் சொல்ற, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிவாயானால் அது உனக்கு எப்படி இருக்கும், நலமா இருக்கும். இங்க பிள்ளைங்க எல்லாம் நிமிர்ந்து கவனிங்கம்மா. நீங்க சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்க அறிவீங்கன்னா அது நலமா இருக்கு. ஆனா உங்க கண்ணுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு. பரிசுத்தம் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு ஆமென், இயேசுதான் வழி, இப்படிதான் நம்ம வாழ்ந்தா பரலோகத்துக்கு போக முடியும், அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு முன்னால நடிகைகளும் நடிகர்களும் அல்லவிட்ட ஷார்ட் வீடியோவும் கேமும் அல்லவிட்ட உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் கிரிக்கெட் விளையாடுறதும் சும்மா ஊர் சுத்துறதும் இதுதான் அவங்களுக்கு ஹாப்பி போல தெரிகிறது. இந்த பரிசுத்தமாய் வாழுகிறது, ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதெல்லாம் அவங்க கண்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் இன்னொரு கொடிதான ஒரு காரியம் என்னன்னா, நிறைய பேர் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருவார்கள். அது ரொம்ப சங்கடமான விஷயம். பரிசுத்தமாய் வாழ மாட்டாங்க. ஆனா என்னன்னா, பரிசுத்தமாய் வாழ்கிறது போல சீன் போடுவாங்க. நீயும் தோற்று போவாய். ரொம்ப எச்சரிக்கையாரு. அவன் வேணா ஆண்டவர் பாருங்கள், அவர் புடமிடுகிறவர். அவர் பாருங்கள், பரிசுத்தமாய் ஆமென் வாழுகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க உதவி செய்கிறவர். ஆனா பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆமென் பாருங்க, அப்படி நடிக்கிற மனுஷன் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது, தொடர்ந்து ஆராதிக்க முடியாது. நீதிமானுடைய சபைகளிலே துன்மார்க்கன் என்ன செய்வதில்லை, நிலை நிற்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு சபைக்குள்ள வர பிடிக்காது. அதான் பாருங்கள், அசுத்தத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தேவனுடைய சமூகத்தில் வருகிறதற்கு ஒரு உற்சாகம் இருக்காது. ஆனால் தான் இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது நீ உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிவாயானால் உனக்கு நலமா இருக்கும். ஏன்னா ஜீசஸ் தான் சமாதான காரணர். இயேசு ஊழியர்களுக்கு சொல்லும் பொழுது, ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது வாழ்த்துங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. சமாதான காரணராகிய நான் அந்த வீட்டில் இருந்தா நீங்க சொல்லுகிற சமாதானம் அந்த வீட்டில் என்ன செய்யும், தங்கும். இல்லாவிட்டால் உங்களோடு கூட நீங்க சொன்ன வாழ்த்து, நீங்க சொன்ன ஆசீர்வாதம், அந்த சமாதானம் எல்லாம் உங்க கூடவே என்ன செய்து விடும், வந்து விடும். அப்ப இயேசு சமாதான காரணர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த வசனத்திலே எரேமியா அவனுடைய 4வது அதிகாரம் 1வது வசனம் கடைசி வார்த்தையிலே சொல்லுகிறார், அப்போ நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் நீ என்னிடத்திலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், ஒரு திரும்புகிற மனுஷன் ஆமென் ஆண்டவரிடத்துல திரும்பணும்னு நினைச்சாச்சு. எப்படி திரும்பணும், முழுசா திரும்பணும். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழணும், வேதத்தை இனி வாசிக்கணும், இந்த நாட்களில் இனி எப்படியாவது பரலோகத்து போகணுங்கிற எண்ணம் வந்தாச்சுல்ல, முழுமையா திரும்பணும். சிலவங்கெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன காரியத்தை வச்சிருப்பாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, ஆமென், நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிடு. நீ உன்னுடைய அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிடு. ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் என்ன? சிலர் ஆண்டவரையும் சேவிப்பார்கள், வேசித்தனம்ங்கிற பாவத்தில் விழுந்து கிடப்பாங்க. அது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பான காரியம். அதை என் பார்வையிலிருந்து அகற்றிவிடு. இன்னும் பாருங்கள், ரகசியமாய் சிலவங்க கொஞ்சம் கொஞ்சம் மது அடிப்பாங்க, கொஞ்சம் ஒரு சிகரெட் ஒருக்கா பற்ற வைப்பாங்க. சிலவங்க வாழ்க்கையே ஃபுல்லாக பற்ற வைக்கிறதுல தான் நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க இங்கே இல்லை பற்ற வைக்கிறது, உள்ளே இருக்கிற லங்ஸு லிவருக்கு தான் தீ வச்சிட்டு இருக்காங்கிறது என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இப்படி பாருங்கள், மனுஷன் செய்கிற சின்ன சின்ன பாவங்கள் இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாக இருக்கிறது. மதுபானமாக இருக்கலாம், அல்லவிட்டால் பாருங்கள், இனி நீங்கள் செய்கிற பாவத்துக்கு லிஸ்ட்டு அது யாரும் உங்க தலைக்கு மேல கையை வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பார்வையிலே உன் வாழ்க்கையில் இருக்கிற அருவருப்பை எல்லாம் அகற்றிவிட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய பார்வைக்கு தேவனுக்கு எரிச்சலூட்டுகிற காரியம், ஜீவனுள்ள தேவனை விட்டு அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறது தேவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிற காரியம். ஜீவனுள்ள தேவனை விட்டு அந்த சொரூபங்களை முக்கியப்படுத்துகிறது தேவனுக்கு அருவருப்பான காரியம். அப்போ தேவன் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருவருப்பா இருக்கிறது எல்லாம் அகற்றி விட்டு நீ திரும்பு. அப்படியானால் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், நீ இனி என்ன செய்வதில்லை, அலைந்து திரிவதில்லை. மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் சிலருடைய வாழ்க்கையில பாருங்க ஒரே அலைச்சலா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள்,
அவர்கள் அலைந்தார்கள். எகிப்திலே ஆமீன் பாருங்கள், அவர்கள் அலைந்து அடிமையாயிருந்தார்கள். பாபிலோனிலே அவர்கள் அலைந்து இருந்தார்கள். மனித அடிமைகள் போல் கொண்டு போகப்பட்டார்கள். இந்த மிருகங்கள் எல்லாம் கட்டி அது பாருங்கள், கறிக்கு கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போவாங்க, கொடூரமாய் தான் கொண்டு போவாங்க. இதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் மனித அடிமைகளாய் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். எகிப்திலே அவங்க பிராணனே அவங்க விரும்பல, ஏன் வாழணும் அப்படிங்கிற கேள்விக்குறி உண்டானது. பாபிலோனிலும் அப்படிதான் பாருங்கள், இஸ்ரவேல் இருந்து அந்த அந்த கட்டி கொண்டு போனார்கள் மனித அடிமைகளை, கூட்டம் கூட்டமா இஸ்ரவேல்களை கொண்டு போனார்கள். அப்போ பாருங்க, அவங்க எகிப்திலும் சரி, பாபிலோனிலும் சரி, மோவாப்பிலும் சரி, இன்னும் பல தேசங்களில் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். தாவீதை எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தாவீதும் அப்படித்தான். அவன் வனாந்தரங்களிலும் குகைகளிலும் காடுகளிலும் அண்டை நாடுகளிலும் அடைக்கலம் தேடி அவன் அலைந்து திரிந்தான். ஆனால் தாவீதுக்கு நிலையான வீட்டை கர்த்தர் கட்டினார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென். நீங்கள் இந்த நாட்களை அலைந்து திரிகிறீங்களா? அல்லவிட்டால் பாருங்கள், ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிந்தது போல, தாவீது குகைகளிலும் காடுகளிலும் அலைந்து திரிகிறது போல நீங்கள் அலைந்து திரிகிறீர்களா? பிரைஸ் கார்டு, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் சொல்றார், நீ அலைந்து திரிவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா ஆமென், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என்னுடைய அலைச்சல்கள் எல்லாம் நீர் எண்ணி இருக்கிறீர். அவர் சொல்றாரு, என் அலைச்சல்கள் அல்ல. ஏன்னா அந்த காடுகளிலும் குகைகளிலும் வனாந்தரத்திலும் பாருங்க, ஒரு நம்ம எல்லாம் சுகமா கிருபையினால் ஒரு வீட்டை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இன்னும் அந்த வாடகை வீடுகளில் இருக்கிறவங்களுடைய பெயின் அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கும் கர்த்தர் நிலையான வீட்டை கட்டுவார். அப்ப தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னுடைய அலைச்சல்கள் எல்லாம் நீ எண்ணி இருக்கிறீரப்பா. அன்னைக்கு அப்போ பாருங்க, அவர் இந்த அவரோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் அப்படி பாருங்கள், சில கொஞ்சம் பாவப்பட்டவங்க கூட இருந்தாங்க, கொஞ்சம் பராக்கிரமசாலிகளும் இருந்தார்கள். ஆமென். கை வைத்து இவர் அல்லையே சொல்லுங்களேன். தாவீதோடு கூட இருந்தவர்களுடைய லிஸ்ட்டை பார்த்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் யாரு? கடன்பட்டவர்கள், அடுத்தது ஒடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எல்லா ஆட்களும் யார்கிட்ட இருந்தாங்க? வாயை திறந்து சொல்லுங்க. எல்லா ஆட்களும் தாவீதோடு இருந்தார்கள். இன்னைக்கும் அப்படிதான் சபையில எல்லாத்துலயும் நம்மள்ட்ட நம்ம சபையில குறைவில்லாத ஆளே கிடையாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆனா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா? கொஞ்சம் பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தாவீதுக்கு வெற்றிக்கு ரகசியமே முறுமுறுக்கிறவர்களை கண்டுக்கல. அல்லட்டா இன்னும் அந்த ஒடுக்கப்பட்டவர்களை எல்லாரையும் ஆதரித்த, எல்லாருக்கும் ஃபுட்டு, அவனுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தினமும் என்னது? ஃபுட்டு, அடைக்கலம் எல்லாம் கொடுத்தான். ஆனா அவன் பாருங்கள், கர்த்தரை சார்ந்திருந்தான். ரெண்டாவது என்னன்னா, அவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற அந்த பராக்கிரமசாலிகளுக்கு தான் அவன் ஃபுல்லா அவங்க பேர் தான் வருது. இந்த ஒடுக்கப்பட்டவன், முறுமுறுத்தவன், அல்லவட்ட மீன் அந்த மற்றவங்க யாருக்கு பேரை என்ன செய்யலை. நீங்க தாவீதுக்கு ஹிஸ்டரி உங்களுக்கு நல்லா பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் சாமுவேல், செகண்ட் சாமுவேல் எனக்கு நல்லா பிடிக்கும். எத்தனை பைபிளில் இருக்கிற எல்லா போர்ஷனுமே பிடிக்கும். ஆனால் பாருங்கள், அந்த தாவீதனுடைய அந்த நாட்கள் அவன் ஃபுல்லா ஒரே அலைச்சல் தான். அப்போ அவனு கூட எல்லாம் சிலவங்க யார் இருந்தா, அவங்க லிஸ்ட்டை வாசிக்கச்சுல ஆமீன் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆமீன். கையை வைத்து அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொருத்தனும் அவ்வளவு அவனை காட்டிலும் இவன் யாரு பெஸ்ட், இவனை காட்டிலும் அவன் பெஸ்ட். அப்போ பாருங்க, கொஞ்சம் நிறைய பேர் அவன் கூட இருந்தாலும் அவனுக்கு சுத்தி இருந்தவங்க யாருதான்? ஒருக்க வரச்சில பாருங்க, மற்றவங்க எல்லாம் பின்னாலதான் வருவான். அதை முறுமுறுக்கிறவன் லாஸ்ட் தான் வருவான். இவன் இப்படிதான், இவன் நம்மளை தொலைச்சி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் வந்திருப்பான். ஒருக்கா சிமியை அவனை தூசிக்கிறான் பார்த்தீங்களா? அப்போ அவனுக்கு வலது பக்கத்துல ஒருத்தனும் அவனுக்கு இடது பக்கத்துல ஒருத்தனும் வந்தது யாரு? அவன் ஒருத்தன் கேட்கிறான், இவனை 2 வெட்டா இல்ல ஒரே வெட்டா. அப்போ அப்படிப்பட்ட வீரமுடையவர்கள்லாம் தாவீது கூட இருந்தாங்க. பாருங்கள். ஆனாலும் அவன் சொல்ற, இல்லப்பா இல்ல, இரு, கர்த்தர் எனக்கு பலம், கர்த்தரை அவன் சார்ந்திருந்தான். அப்போ அலைந்தான், நடந்து 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 அலைந்தான். அல்லவிட்டால் பாருங்கள், அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் அலைந்தார்கள். அன்பு தேவ பிள்ளை, இந்த காலை வேளை கர்த்தர் சொல்றாரு, நீ அலைந்து திரிவதில்லை. ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரிடத்திலே திரும்பணும், அருவருப்புகளை மாற்றணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. உனக்கு நிலையான வீட்டை கட்டுவார்.
நிலையான ஒரு ஜாபை தருவார். வேலை இல்லாம அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? வேலை விஷயமா சிலர்லாம் ஒரு நிரந்தரமான வேலை இல்லையே, நிரந்தரமான வருமானம் இல்லையேங்கிறீங்களா? உங்களுக்கு நிலையான வீட்டை கர்த்தர் கட்டுவார். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய அலைச்சல்கள் எல்லாம் கர்த்தர் எண்ணி இருக்கிறார். நம்முடைய கண்ணீரும் அவருடைய துருத்தியில இருக்கிறது. பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ இந்த அலைகிறோம் பார்த்தீங்களா, அப்போ ஃபுல்லாக அதனால தான் அதிகமாக அந்த ட்ராவல் டைம்லலாம் ஆண்டவரை சார்ந்து இருங்க. அது என்ன அலைச்சலாக இருந்தாலும், ஒருவேளை சில பலகீனம், சில கஷ்டம், பிஸ்னஸ் அல்லது எனி ஒன் ஸ்டடி, பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்பொழுது வருங்களும் கூட கர்த்தரை நீங்கள் நினைச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சிலருக்கு ஜாபுக்காக முயற்சி பண்ணலாம். ஆண்டவர் அந்த அலைச்சல்களெல்லாம் எண்ணி இருக்கிறாரு, உங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், பிரைஸ் காட். அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த 3 வார ஜெபத்துல இந்த காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, ஏன்னா ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க காத்திருக்கிறீங்க, ஒரு எதிர்பார்ப்போடு தொடர் ஜெபத்தினுடைய 3வது வாரத்துல நம்ம கால் வைக்கிறோம். உங்களுக்கு பரிசுத்த ஆவியான சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஆமென். இரண்டாவதாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசின ஒரு வார்த்தை 1 ராஜாக்கள் புஸ்தகம் அதனுடைய 18வது அதிகாரம். கழிந்த வாரத்திலே நாம் அதை தியானித்தோம். எலியாவின் பலிபீடம். எலியா பாருங்கள், ஜனங்கள் அங்கும் கர்த்தரை சேவிக்கிறதுலே பிரச்சனை. சொல்லுங்க, எதுல பிரச்சனை? ஏன்னா எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தர் தெய்வமானால் நீங்கள் கர்த்தரை என்ன செய்யுங்கள்? சேவியுங்கள். யோசுவாவிடத்தில் கேட்ட யோசுவா அழக சொல்வாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு வாயை திறந்த வசனங்கள் அறிக்கை பண்ணுங்கம்மா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை சேவிக்கணும், அது கர்த்தர் விரும்புகிறார். அதுவும் நாம் மட்டும் கர்த்தரை சேவிக்கிறதல்ல, நாமும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கணும். நம்முடைய முழு ஃபேமிலியும் கர்த்தரை சேவிக்கணும். நம்ம வீட்டில் இனி பிறக்க போகிற பிள்ளைகளும் கர்த்தரை சேவிக்கணும். ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்து, அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிற காரியத்தை மறைப்பேனோ. ஏன்னா அவனும் என் வழிகளில் நடக்கிறான், அவனுடைய பிள்ளைகளும் என் வழியில நடக்கிறோம், இனி பிறக்க போகிற பிள்ளைகளும் என் வழியில என்ன செய்யும்? நடக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கையை தட்டி ஒருக்கா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களா. கரங்களை தட்டி, தம்பிகளை கையை இப்படி தூக்கி தட்டி பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, வலது கையை நல்லா உயர்த்தி, நல்ல வலது. நாங்கள் கர்த்தரை சேவிப்போம். சத்தமா சொல்லுங்க, நாங்கள் கர்த்தரை சேவிப்போம். எங்க பிள்ளைங்க கர்த்தரை சேவிக்கும். எங்க வீட்டில் இனி பிறக்க போகிற பிள்ளைகளும் கர்த்தரை சேவிக்கும். ஆமென், அல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமுடைய வெற்றிக்கு ரகசியம். அப்படி ஒரு வைராக்கியம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ எலியாவினுடைய அந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் உள்ள விஷயம் என்னன்னா, கர்த்தரை சேவிக்கிறது ஆகாது என்று கண்டால் பின்ன வேற யாரை ஆராதனை வேளையில சில தம்பிங்க எல்லாம் பாருங்க, நிமிர்ந்து கவனிங்க, தம்பி தங்கச்சியை கவனிங்க. கர்த்தரை வாயை திறந்து பாடி துதிக்காம பின்ன உன் வாழ்க்கையில எதுக்கு நீ வாயை திறப்பா? அல்லேலூயா. இன்னொரு ரகசியம் என்னன்னா, நம்முடைய ஐம்புலங்களையும் இயக்குகிறதே கர்த்தர். 2 பேரும் தான் ஆண்டவரை துதிக்க மாட்டான். ஒருத்தன் செத்து போனவன், பைபிள் சொல்லுகிறது மரித்தவன். யார் துதிக்க மாட்டா கர்த்தரை? மரித்தவன்லாம் துதிக்க மாட்டான். 2வது சிலவன் என்ன, மௌனத்துல இறங்கிறோம், மௌன விரோதம் போல. அந்த எவ்வளவு ஒரு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதிலும் நம்ம இந்த உபவாச நாட்கள்ல இந்த ஸ்ட்ரோக் வியாதியில பாதிக்கப்படுறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். பிரைஸ் காட். ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அதுல வாய் பேச முடியாம ஆயிடுறாங்க. பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? நாடியில இருந்தெல்லாம் கையெடுங்கம்மா, நிமிந்து கவனிங்க. நிறைய பேர் இந்த ஸ்ட்ரோக் வியாதியில பாதிக்கப்பட்டு என்ன பேச முடியாம ஆயிடுறாங்க? வாய் பேச முடியாம ஆயிடுறாங்க. கர்த்தரப்ப நம்மளை எவ்வளவு சரளமா நம்ம வாய் பேச நல்ல, அதான் சில பிள்ளைங்களாம் நல்ல எதிர்த்து பேசுவாங்க. அப்படிதானம்மா? அப்படிப்பட்ட திறமையெல்லாம் தம்பிங்கள்ட்ட சொல்லாண்டா. எங்கேயோ பிறக்க வேண்டியவங்க இந்தியாவில் பிறந்துட்டீங்க, அப்படிதானே? இந்தியாவில் இருக்கிறனால உனக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு சரளமா பேசுறதுக்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, ஜெபம் பண்ணுகிறதற்கு அந்த நாவுகளை நல்லா பயன்படுத்துங்க. ஆமென்.
சண்டை போடுறதுக்கு வாயை திறக்க கூடாது. எதுக்கு வாயை திறக்கணும்? துதிப்பதற்காக, ஆராதிப்பதற்காக. எதிர்த்து பேசுறதுக்கு உன் பலத்தை பிடிச்சு நிக்க கூடாது. நல்ல கையை தட்டி, நல்ல கையை உயர்த்தி என்ன செய்வதற்காக? ஆராதிப்பதற்காக. தம்பிங்கெல்லாம் சத்தமா கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் பலத்தோடு சொல்லுங்களேன். நல்ல அல்லேலூயா, சோத்திரம். அப்போ உன் பலத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். நீ கர்த்தருக்கு எதெல்லாம் கொடுக்கிறியோ அதை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதித்து தருவார். அதனால பாருங்க, நிறைய பாடல்ல சில பக்தர்கள் சொல்லும் பொழுது வாழ்வே யாருக்காக தான்? என் ஜீவனே யாருக்காக தான்? இயேசுவுக்காக. அல்லேலூயா, பிரைஸ் காட். வசனத்துக்கு வந்துடும். அப்போ எலியாவின் பலிபீடத்திலே அக்கினி இறங்கினது போல இந்த நாட்களே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்க எதையெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் வச்சு ஜெபிக்கிறீங்களோ அதிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும். நீங்கள் ஜெபிக்கிற விஷயத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும். கர்த்தருடைய வல்லமை என்று சொல்லும் பொழுது அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவருடைய வஸ்திரத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை என்ன செய்தது? சுகமாக்கினது. ஆமென், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கரங்களை அசைத்து அல்லேலூயா. அப்போ ஜீசஸ் பவர், கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள வரணும். இந்த நாளில் எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின வல்லமை நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்குள்ளெல்லாம் அந்த கர்த்தருடைய வல்லமை இறங்கணும்னு ஜெபம் பண்றோம். ஆமென். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி இன்னைக்கு இறங்குகிறது. கர்த்தர் தம்முடைய அக்கினி அபிஷேகத்தினாலே அநேகரை அபிஷேகிக்கிறார். கர்த்தர் நம்மளை அபிஷேகிக்கிற அந்த அக்கினி பாருங்கள், அது நம்மளை அனலாக்கிட்டே இருக்கும், நம்மளை உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற, உன் மேல் தீமோத்தேயுவை பார்த்து, உன் மேல நான் கை வைக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு அனல் உண்டானது. அதை நீ அனல் மூட்டி என்ன செய்யணும்? எழுப்பணும். அதை அந்த அந்த அபிஷேக தைலத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருக பண்ணணும். அதுக்கு தான் கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்து நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், வேத வசனங்களை வாசிக்கணும், சபையில வந்து நல்ல கர்த்தரை பாடி என்ன செய்யணும்? துதிக்கணும், ஆராதிக்கணும். அப்ப எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி இந்த நாட்களிலும் இந்த 3வது வார ஜெபத்திலே கால் வைக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உங்க புருஷனுக்கு மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உங்க மனைவிக்கு மேல கர்த்தருடைய வல்லமை இறக்கும். பலகீனமா இருக்கிறாங்களா அவங்களுக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கும். பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தம் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், பிரைஸ் காட். கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளை இந்த நாட்களில் அவருடைய வல்லமை இறங்கும். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ பாருங்கள் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருகிறது யோசுவாவின் புஸ்தகத்திலே யோசுவாவுக்கு முன்பாக ஒரு சேலஞ்சாக நின்ற பெரிய மதில் சுவர். இது ஒரு பழமையான மதில் சுவர். இப்போ பாருங்கள், எரிகோ ஒரு பழமையான தேசமும் கூட. அங்கே நல்ல பலசாலிகள் இருக்கிறார்கள், நல்ல திறமையானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடந்து போகிறதற்கு ஒரு தடை. இன்றைக்கும் அநேகருடைய லைஃப்ல சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு சில தடைகள் இருக்கும். இதுல எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன ஒரு தடை எல்லாருக்கும் உண்டு என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நிறையவருடைய லைஃப்ல முன்னால என்னது இருக்கும்? ஒரு தடை சோறுகள், தடைகளை சத்துரு ஏற்படுத்துவான். நிறைய கிராமங்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு, நிறைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு, சிலர் கிறிஸ்துவுக்குள்ளே வர முடியாதபடிக்கு, பலப்பட முடியாதபடிக்கு அவர்களுக்கு என்னது இருக்கு சொல்லுங்க? தடை இருக்கிறது. எரிகோ, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரிப்பதற்கு முடியாதபடிக்கு அவர்களுக்கு என்னது இருந்தது? அவர்களுக்கு இந்த எரிகோ எப்படி தடையா இருந்ததோ அதே போல இன்றைக்கும் அநேகர் குடும்பமாய் ஆராதிக்க முடியாதபடிக்கு தடை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடை, பிஸ்னஸ்ல அல்லவட்ட வேலையில, ஸ்டடியில, சில நிறைய விஷயங்கள்ல தடைகள் ஏற்படுங்க. சிலவங்க எல்லாம் சில விஷயத்தை செய்யணும், சிலவங்களுக்கு ஆராதிக்கிறதற்கே சாத்தான் தடையை கொண்டு வருவான்.
அதை பாருங்கள், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு வாஞ்சி உள்ளவங்களுக்கு வேற அந்த 5 நாளும் பீஸ்ஃபுல்லா போகும். 6வது நாள் சத்துரு ஏதாவது என்ன செய்வான், தடைகளை கொண்டு வருவான். ஆனாலே எப்பொழுதுமே பாருங்கள் தடை எப்படி மாறும். ஆமீன். இதற்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். தடை மாறுகிறதுக்கு ஒரே வழி என்னவென்று சொன்னால் பிரைஸ் பண்ணணும். நல்லா என்ன செய்யணும், துதிக்கணும். சொல்லுங்க, நல்லா என்ன செய்யணும். இந்த காலை வேளையிலும் என் லைஃப்லயும் ஸ்டடி இருக்கு, இந்த என் ஸ்டடியில் லைஃப்ல படிப்புல எனக்கு தடை இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில எனக்கு தடை இருக்கு என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, ஆமீன், நல்ல கர்த்தரை துதிக்கணும். சொல்லுங்க, நல்ல கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்கணும். வாயத்திறன் சொல்லுங்க, நல்ல கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்கணும். பிள்ளைங்க எல்லாம் 2 கையை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க,